ஹலோ, இந்த வீடியோவில் டாரண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அதுக்கப்புறம் டாப் 5 டாரண்ட் கிளைண்ட்ஸு விண்டோஸ், மேக்ஓஎஸ், ஆண்ட்ராய்டு, ஏன் லினக்ஸுக்குள்ளேயும் யூஸ் பண்ணுற டாரண்ட் கிளைண்ட் எதுன்னு பார்க்கலாம். டாப் பெஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் மூவி பைரஸ் இந்தியா தடுக்கலாம், ஃபுல்லாக ஒழிக்க முடியுமாங்கிறது தெரில, சான்ஸ்லாம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டாரண்ட்டு யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நார்மலாக ஒரு வெப்சைட்டுக்கு போனோம்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு சர்வர் இருக்கும், அதிலிருந்து லோட் ஆகி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. அதுதான் நார்மலாக லோட் ஆகுறது. டாரண்ட்டுங்கிறது நம்ம ஒவ்வொருத்தங்க கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதனால் எல்லாருமே டவுன்லோடர்ஸ், எல்லாருமே அப்லோடர்ஸ். இந்த ஃபோட்டோவை பார்த்தாலும் எனக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரு 8 ஸ்டெப்ஸில் எப்படி டாரண்ட் ஒர்க் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. சீடிங்னா ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணவங்க. லீச்சர்ஸ்னால் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ தான் டவுன்லோட் ஆரம்பிச்சு இனியும் ஃபுல்லாக முடிக்காதவங்க லீச்சர்ஸுங்கிறவங்க அதுக்கு பேர். நெக்ஸ்ட்டு ஒரு வெப்சைட்குள்ளார போனோம்னா எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு அனிமேஷன் இருக்குது. இதில் போய் எஸ்ன்னு நினச்சா எஸ் கிளிக் பண்ணால் சீடிங்குன்னு இருக்கும். பின்னு கிளிக் பண்ணால் பியர்ஸு, அதாவது லீச்சர்ஸ் எல்லாம் இங்கே காமிக்கும் டிஸ்பிளேயில். நெக்ஸ்ட்டு டாப் 5 டாரண்ட் கிளைண்ட் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கியூபிட் டாரண்ட்டு விண்டோஸ், மேக்ஓஎஸ், லினக்ஸுக்கு இருக்குது. வியூஸ் விண்டோஸுக்கு இருக்குது, மேக்ஓஎஸ்க்கு இல்லை. நெக்ஸ்ட்டு டெலூஜ், இதுவும் விண்டோஸ், மேக்ஓஎஸ், லினக்ஸ்க்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு யூடாரண்ட் விண்டோஸ், மேக்ஓஎஸ், ஆண்ட்ராய்டு. நெக்ஸ்ட் பிட்டாரண்ட் விண்டோஸ், மேக்ஓஎஸ், ஆண்ட்ராய்டு. இது நான் மெயினாக கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்டுக்கு தனியாக இருக்கிறது ஃப்ளட் டாரண்ட் டவுன்லோடர்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் லிபரே டாரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருக்கவங்க, ஐபாட் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் ஒரு வழி இருக்குது. அந்த வழி இதில் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏன்னா ஆப் ஸ்டோரில் இருக்காது அந்த ஆப்ஸு, தனியாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் கிடையாது. அதுக்கு பதிலாக வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கியூபிட் டாரண்ட் விண்டோஸ், மேக்ஓஎஸ், லினக்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. இதில் நோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஆடே வராது இல்லை. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டூல்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். கூட இன்ஸ்டால் பண்ணும்போது வேறு எந்த இதுவுமே இருக்காது. எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஏதாவது இன்ஸ்டால் பண்ணி விட்ருவாங்க ஆப் கூடவே. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணால் இது மட்டும்தான் வரும். இது கூட தீம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரீ, பே பண்ண வேண்டாம் இதுக்கு. எனக்கு இதில் பிடிச்ச தீம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே டிஸ்பிளே ஆகிறதா இல்லை அவ்வளோ ஃபீச்சர்ஸு சொன்ன மாதிரியே நோ ஆப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் யூடாரண்ட்டு நம்ம ஊரில் எல்லோரும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு சிமிலராக இருக்கும் பார்க்குறக்கு யூசர் இன்டர்ஃபேஸு. இதில் அதோட இது. அதுக்கப்புறம் இதில் சர்ச் இன்ஜின் கூட இருக்குது. அதிலே சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு எங்கேருந்து தீம்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை டவுன்லோட் பண்ணுற அஃபிஷியல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தீமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்குள்ளே போய்ட்டு இந்த கோடுன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டவுன்லோட் ஜிப் பண்ணிருக்கோம். இந்த ஜிப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு தீம்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நீங்கள் சி ட்ரைவ், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், கியூபிட் டாரண்ட்டில் பேஸ்ட் பண்ணிடணும். எந்த இதில் இன்ஸ்டால் பண்ணுங்களோ இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தீம் செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் தீம்ஸு. 4 தீம் இருக்குது. டார்க் ஸ்டைல் ஷீட்டு, மம்பிள் டார்க், மம்பிள் லைட்டு, அப்புறம் ப்ரீஸ் டார்க்கு. ஃபஸ்ட்டு ப்ரீஸ் டார்க் தீம் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் டார்க் ஸ்டைல் ஷீட்டு. நெக்ஸ்ட் மம்பிள் டார்க். அதுக்கப்புறம் மம்பிள் லைட்டுன்னு ஒரு தீம் இருக்குது. இதை பற்றி அவ்வளோதான். நெக்ஸ்ட் வியூஸு, இது விண்டோஸுக்கு. கியூபிட் டாரண்ட் பார்த்து ஓப்பன் சோர்ஸ், அதோட கோடு யார் வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். இது க்ளோஸ்டு சோர்ஸு, கோடு என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதிகமாக ஓப்பன் சோர்ஸுங்கிறவங்க எல்லோரும் நம்புவாங்க, ஏன்னா யார் வேணாலும் எடுத்து கோட் பார்த்துக்கலாம். இது க்ளோஸ்டு சோர்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கு விளம்பரம் வரும். அதுக்கப்புறம் ரொம்ப லைட் வெயிட் கிளைண்ட்டு, கொஞ்சம் சின்ன பேக்கேஜாக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம், பேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக யூஸ் பண்ணால் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். பே பண்ணி யூஸ் பண்ணுறதுனா இதுதான் பிளான். 3 பிளான் இருக்குது. ஆல்மோஸ்ட் $10 பெர் மந்த்துக்கு. அதுக்கப்புறம் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் மந்த்லி $4 வர மாதிரி. அதுக்கப்புறம் 6 மந்த் பண்ணால் $5 வர மாதிரி இருக்குது. ஸோ டாரண்ட்டுக்கு யாரும் பே பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு டெலூஜ் கியூபிட் டாரண்ட் மாதிரி ஃப்ரீயே. இதுவும் ஓப்பன் சோர்ஸ், இதுவும் ஆட் ஃப்ரீ. டெலூஜுக்கு நிறையா ப்ளக்இன் சப்போர்ட் இருக்குது.
அதனால் யூஸ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் கியூபிட் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அண்ட் அதுக்கப்புறம் இதுலன்னு பார்த்தோம்னா வந்து டெவலப்மெண்ட்லேருந்து அப்டேட்டை வராது, எப்போவுமே ஃபாஸ்ட்டாக வராது. நெக்ஸ்ட்டு வந்து யூடாரண்ட், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஃபேமஸ் வந்து இதுதான். இது வந்து பிட்டாரண்ட் வந்து வாங்கிட்டாங்க. வாங்கினோடனே அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ்டு சோர்ஸ் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுலேயும் விளம்பரம் இருக்குதும், லைட் வெயிட் தான், ஈஸி டு யூஸ் ஆனால் எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து ஃப்ரீ அண்ட் பெய்டு இருக்குது. இது வந்து ஆன்டி வைரஸ் அப்ளிகேஷன். வைரஸ் டோட்டலில் வந்து ஸ்கேன் பண்ணப்போ வந்து எரர் மாதிரி வைரஸ் இருக்குங்கிற மாதிரி வார்னிங்லாம் வந்திருக்கு இதில். ஸோ அதனால் வந்து அதிகமாக யாரும் ட்ரஸ்ட் பண்ணுறதில்ல. அதுக்காக பிசியில் எதுவும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் 2015 அப்போ வந்து கிரிப்டோ கரன்சி மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிட்காயின் கரன்சி மைனிங் பண்ணுற சாஃப்ட்வேர் உள்ளே இருந்தது அப்படின்னு டிடெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து நிறைய பேர் பிட்டாரண்ட்டுக்கு மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் பிட்டாரண்ட் வாங்கினாங்க. பிட்டாரண்ட் கம்பெனி வந்து யூடாரண்ட்டை வாங்கினாங்காட்டிக்கு இதுவும் அதில் இருக்க மாதிரி 3 பிளான்ஸ் வந்துருக்கும். வியூஸில் இருந்த மாதிரி இதுலேயும் 3 பிளான்ஸ் இருக்கும், வேறு ப்ரைஸில். இதில் வந்து 3 பிளான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆட்ஸ் மட்டும் இல்லாமல் இருக்கிறதுக்கு $5 பெர் இயர் வந்துடுது ஆல்மோஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ப்ரோ, இதில் வந்து அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி இருக்குங்கிறாங்க, $20 ஆயிடுது. இதில் வந்து ப்ரோ, அது கூட வந்து VPN தராங்க, சைபர் கோஸ்ட் ப்ரீமியம் VPN தராங்க, அது வந்து $70 பெர் இயர் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு வந்து பிட்டாரண்ட். யூடாரண்ட்டை பார்த்தோம். பிட்டாரண்ட் தான் வந்து 4th பார்த்த யூடாரண்ட்டை வாங்கிட்டாங்க. இது வந்து க்ளோஸ்டு சோர்ஸு. இவங்க வாங்கினதுக்கப்புறம் அதையும் க்ளோஸ்டு சோர்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஏற்கனவே க்ளோஸ்டு சோர்ஸு. இந்த ஒரு கம்பெனி கிட்ட தான் வந்து இப்போது 2 டாரண்ட் கிளைண்ட் இருக்குது. இதுலேயும் விளம்பரம் வரும். இதில் பண்டில் சாஃப்ட்வேர் இருக்குது. இது ஃப்ரீ அண்ட் பெய்டு சொல்லிட்டேன் இது ஆல்ரெடி. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து அதில் என்ன பார்த்தோமோ யூடாரண்ட்டுக்கு ஆட் ஃப்ரீ ப்ரோ ப்ளஸ் VPN, அதே சைபர் கோஸ்ட் ப்ரீமியம் VPN தான் இதில் கொடுக்குறாங்க. பிட்டாரண்ட்டும் இந்த யூடாரண்ட்டை வார்ன் பண்ணியிருந்தாலும் ஒரு ஃபீச்சர் மட்டும் மெயினாக டிஃப்ரென்ஸாக இருக்கும். ப்ரைவேட் ட்ராக்கர்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்து யூடாரண்ட்டில் வந்து இருக்காது, பிட்டாரண்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ரைவேட் டாரண்ட்ஸ்னால் நீங்கள் நார்மலாக டவுன்லோட் பண்ணுற டாரண்ட்டு கூட டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ரேஷியோ அளவுக்கு வச்சுருக்கோம். சீடிங் பண்ணுறது வந்து ஒரு ரேஷியோ மெயின்டைன் பண்ணால் தான் வச்சுருப்பாங்க. அதை மீறினா வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க நம்மளே. மோஸ்ட்லி ப்ரைவேட் ட்ராக்கர்ஸில் வந்து இன்வைட் கொடுத்தா தான் வந்து ஜாயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஆண்ட்ராய்டுக்கு வந்து ஃப்ளட் டாரண்ட் டவுன்லோடர். இதில் வந்து ஆட் இருக்குது, பெய் வெர்ஷனும் இருக்குது. ₹100 என்னது நம்ம ப்ரைஸ்னால் ₹100 வருது, கொடுத்தா ஆட் இருக்காது. இதுதான் வந்து ஆண்ட்ராய்டுக்கு வந்து பெஸ்ட்டு. பிட்டாரண்ட் யூடாரண்ட் இருக்குது. ஆனால் வந்து பிட்டாரண்ட்டு யூடாரண்ட் ரெண்டுமே வந்து ஆண்ட்ராய்டுக்கு இருந்தாலும் டெஸ்க்டாப்பில் வந்து கூட வந்து நிறையா வருது. வேறு 3 சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் இருக்கிறவங்கட்டிக்கு ஒரே இதை வந்து யூஸ் பண்ணலான்னு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க எல்லோரும். ஸோ அதனால் இது யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளட் டாரண்ட்டுங்கிறது. இன்னொன்று ஆண்ட்ராய்டுக்கு இருக்கிற வந்து லிபரேட் டாரண்ட்டு. இது வந்து ஓப்பன் சோர்ஸு. இதுலேயும் வந்து ஆட் ஃப்ரீ, இது பெய்ட் ஆப்பே கிடையாது, ஸ்ட்ரைட்டாக ஆட் ஃப்ரீ தான். ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ணலாம். இதோட கிட்டப் லிங்க்கும் இருக்குது, ப்ளே ஸ்டோர் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐஓஎஸ்க்கு வந்து எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக அது ஒரு வழி இருக்குது ஆப் ஸ்டோரில், நான் சொல்லக்கூடாது யூடியூப்பில். இதில் 2 ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சீடரோட ஹோம் பேஜு, செகண்ட் வந்து அவங்க பேஜில் இருக்கிற FAQஸிலிருந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சீடர் traffic is already encrypted and since when on Cedar you never actually connect to download network, using a VPN may do not much more than hurt your download and streaming performance from Cedar. ஸோ இது யூஸ் பண்ணால் நீங்கள் VPN கூட யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி என்கிரிப்டடாக இருக்குங்க அங்கே. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகே, உள்ளே வந்தோடனே டார்க்காக இருக்குன்னு பார்ப்பீங்க, ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து லெஜிட் டாரண்ட்ஸு. இதில் வந்து லீகலாக இருக்க ஃபைல்ஸ் மட்டும்தான் டவுன்லோட் பண்ணோம், அவங்களே போட்டிருக்காங்க. அப்புறம் கூகுள் இஸ் டு பி த பிக்கெஸ்ட் அண்ட் பெஸ்ட் லீகல் டாரண்ட்டு. ஸோ இது வந்து ஃபுல்லாமே லீகல் இருக்கு, வந்து யார் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஃபைல் இருக்குது, இந்த ஃபைல் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். அது எப்படின்னு சீடரில் பார்த்துறேன். இப்போ சீடருக்குள்ளார போகலாம். நம்ம சீடருக்குள்ளார போனால் அங்கே ஆடுன்னு இருக்கும். இங்கேயும் நான் டேரக்ட் லிங்க் வச்சுருக்காங்க, இப்போ இருக்குது. பேஸ்ட் பண்ணுறேன். டாரண்ட்டை டவுன்லோட் கூட பண்ண வேண்டாம், மேக்னெட் லிங்க்கும் இங்கே போடலாம். இங்கே போட்டோன்னே இப்போ டவுன்லோட் ஆகுது. கலெக்டிங் சீட்ஸ்னு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. 1.5 GB இப்போ எப்போவுமே உள்ளே இருக்கும், வேணுங்கிறப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபோல்டராக டவுன்லோட் பண்ணால் ஜிப்பாக நம்மளுக்கு டவுன்லோட் ஆகும் இந்த இடத்துல. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து மூவி பைரசி இந்தியாவில் எப்படி தடுக்கலாம். இப்போ இந்த கியூபிட்டுங்கன்னு சொன்னால அந்த ஆப்பில் போய் பிஎஸ்ங்கிறத செக் பண்ணோம்னா இந்த மாதிரி யாரெல்லாம் அந்த டாரண்ட்டை செலக்ட் பண்ண டவுன்லோட் பண்ணுற டாரண்ட் யார் கூடலாம் கனெக்ட் ஆகிருக்குன்னு காமிக்கும். ஸோ இதெல்லாம் இந்த ஐபிஎல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி
எந்த ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்களோ அவங்க வந்து அந்த ஐபி எடுத்து ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா ஐஎஸ்பி வந்து யார் அந்த ஐபி அந்த டைமில் யூஸ் பண்ணாங்கிறத கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்து இங்கே பண்ணியிருக்காங்கன்னா அப்படி பண்ண ஆரம்பித்தா எல்லோரும் டவுன்லோட் பண்ணுறது நிறுத்திடுவாங்க. ஸோ பைரசி வந்து ஸ்டாப் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து டாரண்ட்டில் ஏதாவது டவுன்லோட் பண்ணால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வெப்சைட் போனால் தெரிஞ்சிடும். நான் என்னோடய ஐபி வந்து பிளாக் பண்ணிட்டேன், ஹைட் பண்ணிட்டேன், மார்க் பண்ணி ரெட் கலரில். இதுக்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன டவுன்லோட் பண்ணிங்கன்னு வந்துருக்கும். நான் டாரண்ட் டவுன்லோடே பண்ணது கிடையாது. இங்கே போனீங்கன்னா என்னோடய எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற ஐபிஎல்லாம் காமிக்கும். ஃபஸ்ட் இமேஜில் இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு ரெட் லைனை இது பண்ணியிருக்கேன், ப்ளர் பண்ணி வச்சுருக்கேன் யூஸ் பண்ணி. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஐபியை நான் டச் பண்ணி இங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கே கீழே பார்த்தா ஒருத்தவங்க வந்து பட்லர் பவுல் அப்படிங்கிற தமிழ் படம் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களோட மொபைல் வாங்கி அவங்களோட லேப்டாப் வாங்கி செக் பண்ணிங்கன்னா அவங்க டவுன்லோட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும் டாரண்ட் யூஸ் பண்ணி.